ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் சமீருங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் தான் அந்த சமீர். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன போஸ்ட்டு, அப்புறம் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஜாப் ப்ரொஃபைல், எங்கே போஸ்டிங் போடுவாங்க, எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டி, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஏ. சரிங்களா? இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே 4 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி இருக்குது, பிக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்குது, சிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி தான், டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 6 வேகன்சி இருக்குது, சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கும் ஒரு 9 வேகன்சி இருக்குது. மொத்தமாக 36 வேகன்சி இருக்குது. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டிங்கிறதையும் பார்த்துடலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 10th முடிச்சுட்டு இந்த நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? அப்புறம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் ஏஜ் ரிலாக்ஷனும் இருக்குது. இதுக்கான லெவல் பே பார்த்தீங்கன்னா லெவல் 2 பே 19,900 உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். அது போக அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 35 to 38 வரைக்கும் இருக்கும். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை, சென்னை, குவாஹாத்தி, வைசாக் இந்த 4 பிளேஸில் ஏதாச்சும் ஒரு பிளேஸில் இருக்கும். நம்ம ஹோம் பிளேஸை ஏற்ற மாதிரி தான் போஸ்டிங் போடுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் யாரும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்னையிலே போஸ்டிங் கிடச்சிரும். அடுத்து அசிஸ்டன்ட் பி. இதுக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லைனா அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஆனால் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இது மேண்டேட்ரியான்னு கேட்டிங்கன்னா மேண்டேட்ரியா இல்லை எசென்சியலாக அவங்க எதுவுமே கொடுக்கல கண்டிப்பாக. ஸோ அப்போ மேண்டேட்ரியாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிக்கு அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா லெவல் 3 பே 21,700 பேசிக் பே, அது போக அலவன்ஸ் இருக்கும். இதில் கண்டிப்பாக ஒரு 40,000 வரைக்கும் நம்ம சேலரிக்கு இன்ஹேண்ட் சேலரி எதிர்பார்க்கலாம். இதுக்கான ஜாப் லொக்கேஷனும் மும்பை, சென்னை, கொல்கட்டா இந்த 3 பிளேஸில் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு சென்னையிலே கிடைக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் சி. அசிஸ்டன்ட் சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லெவல் 4 பே 25,500 பேசிக் பே, கையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 40,000 to 45,000 நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கணும். அது போக ஓபிசி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் ஏஜ் ரிலாக்ஷன் வாங்கிக்கலாம். அப்புறம் அதை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 10th ஐடிஐ முடிச்சிருக்கணும், அப்படின்னா 10th இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்துருக்கணும். அதுக்கப்புறம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அது ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு லொக்கேஷன் மும்பை தான், சென்னையில் நமக்கு இதுக்கு வேக்கன்சி இல்லை. அடுத்து அசிஸ்டன்ட் டி. இது பார்த்திங்கன்னா ஒரு லெவல் 5 பே, அதாவது உங்களுக்கு 29,200 பேசிக் பே, அது போக அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 45,000 to 50,000 கண்டிப்பாக கைக்கு வந்துடும். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் தான், 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லைனா அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்துருக்கணும். அதுக்கப்புறம் மெயின் என்னென்னா 6 years உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கு நம்ம ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மும்பை, சென்னை 2 இடத்துல இருக்குது. சென்னையிலேயே நம்ம போஸ்டிங் வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஜாப்பு. இது ஆஃபீஸர் லெவல் ஜாப்பு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு. இதுக்கு பெரும்பாலானோர் இல்லை, ஒரு 100க்கு ஒரு 60% பேர் இந்த டிகிரி வச்சுருந்தாலும் வச்சுருப்பீங்க. ஸோ மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு லெவல் பே லெவல் 6 பே, ஓகேங்களா? 35,400 உங்களுக்கு பேசிக் பே. இன்ஹேண்ட் சேலரி கண்டிப்பாக 60,000 கிட்ட வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை கம்யூனிகேஷனில் முடிச்சிருந்தீங்கனாலோ, இல்லை பிஎஸ்சி, குறிப்பாக பார்த்துக்கோங்க பிஎஸ்சி இன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ்லாம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. கண்டிப்பாக எல்லாருமே பிஎஸ்சி பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நிறைய பேர், மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த போஸ்டிங் எப்படி பார்த்தாலும் சென்னையில் நம்ம நார்த் சைட்லேருந்து தான் யாரோ எழுதி உள்ளே வர போகிறாங்க. அவங்களுக்கு போட்டியாக நம்மளும் உள்ளே போகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் இந்த மாதிரி ஜாப்ஸ் நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ தயவுசெய்து இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி படித்தவங்க கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸில் இருக்கவங்களும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்குலாம் கிடைக்கும். இது என்ன நான் சொல்கிறேன்னா, இது ஒரு லெவல் 6 போஸ்ட்டு. உங்களுக்கு மாதம் சம்பளமே கையிலே 60,000 கிட்ட வரும். ஸோ ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு உங்களோட ரேஞ்சே மாறிடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக படிங்க. இந்த குரூப் எடுத்தவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காம்படிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நார்த் சைட்லேருந்து தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம ஊர் சைட்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோ இப்போ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு காம்படிஷனே.
ஸோ இது நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இதை முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், டிப்ளமோ வந்து எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லி அப்ளை பண்ண சொல்லி இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட மேக்ஸிமம் டிசம்பர் ஜனவரிலாம் எக்ஸாம் இருக்கும். மேக்ஸிமம் ஜனவரியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜனவரியில் எழுதுனீங்கன்னா அடுத்த 3 மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஏ. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அதை விட அதுக்கு ஒரு படி மேலே. இது கண்டிப்பாக 70,000 வரைக்கும் நம்ம சம்பளம் எதிர்பார்க்கலாம். லெவல் 7 பே 44,900 வந்து பேசிக் பே கொடுக்குறாங்க. அது போக அலவன்ஸ்லாம் சேர்த்து 70,000 கிட்ட வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி பிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி இப்போ பிசிக்ஸ் படித்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மேலே உள்ள போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ பெரும்பாலும் எல்லார்ட்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டேரெக்டாக லெவல் 6ங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. சிஜிஎல் எக்ஸாம் எழுதி போகிறவங்களுக்கு தான் லெவல் 6 கொடுப்பாங்க. அதுலேயும் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காம்படிஷனே இல்லாதப்போ நீங்கள் போனால் தான் உங்களால் அடுத்தடுத்து இன்னும் ரொம்ப சீக்கிரமாக மேலே போக முடியும். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு தான் படித்தாகணும். கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மார்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லெவல் 6 பேயில் ஒரு நல்ல ஜாப் இது சென்னையிலே நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கேட்டிருக்காங்க. ஸோ யார்ட்டும் அவ்வளோ இருக்காது. 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசு இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்காரங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். போஸ்டிங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சு. இதுக்கான அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா 1/10 நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்றுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இன்கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷனை நாங்கள் வந்து டெலீட் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸாக வேணுங்கிறதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் டெலிகிராம் குரூப்பில் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்கில் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிலபஸ் என்ன அவங்க எதுவுமே கொடுக்கல. மேபி அடுத்து கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் டெலிகிராம் குரூப்பில். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் 1 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் செலெக்ஷனுக்கு போவாங்க. அதில் வந்து 1:10 ரேஷியோவில் எடுக்கிறாங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு. அதாவது அதுக்கடுத்து ஸ்டேஜ் 2 ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு 1:10 ரேஷியோவில் எடுக்கிறாங்க. அங்கேருந்து உங்களுக்கு 60:40 உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே இருக்கும் கண்டிப்பாக. நான் உங்களுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை டை ஆச்சுன்னா ஒரே மார்க் எடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அவங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் என்னென்ன கேட்டகிரியோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்தளவுக்கு 500 சொல்லியிருக்காங்க. யூஆருக்கு, ஓபிசிக்கு, எஸ்சிஎஸ்டி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்கள் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அலவன்ஸ் உண்டு, டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிஏ சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அக்காமடேஷன் உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு அக்காமடேஷனும் கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆனால் என்ன பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணால் எங்கெங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மும்பை, சென்னை, கொல்கட்டா, விசாகப்பட்டினம், குவாஹாட்டி இந்த 5 பிளேஸில் இருக்குது. நமக்கு பெரும்பாலும் சென்னை தான் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்காரங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சென்னை தான் கிடைக்கும். அடுத்து எக்ஸாமோட வென்யூ சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சென்னையில் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். உங்களுக்கு சென்னையில் பக்கத்தில் இருக்கவங்க சென்னையில் எழுதிக்கலாம். இல்லை பெங்களூர் பக்கத்தில் யாரும் வந்தீங்கன்னா பெங்களூரில் எழுதிக்கலாம். பெங்களூரும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் படித்து அட்டன் பண்ணி பாருங்கள். அந்த கான்ட்ராக்ட் பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து கான்ட்ராக்ட் பேஸ்னால் எப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே 2 இயர்ஸ் ப்ரிப்பரேஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இது பெர்மனன்ட் வேலை தான். ரெகுலர் கேடர்லாம் எடுக்கிறாங்க. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து கமெண்டில் வந்து கேட்கக்கூடாதுல்ல. நான் அதனால் உங்கள் டவுட்டை அதுக்குமே கிளியர் பண்ணிடுறேன். பாருங்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்களா. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ரெகுலர் கேடர் தான். நான் உங்களுக்கு அந்த
நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெகுலர் கேடர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அது மாதிரி நம்ம ரெகுலர் கேடராக இருந்தால் மட்டும் தான் போடுவோம். இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம். ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த நான் வீடியோவே மேக் பண்ணது. ஏன்னா டெக்னிக்கல் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ங்கிற ஒரு பொசிஷனுங்கிறது ஒரு சரியான வேலை. அது மாதிரி லெவல் 6 உங்களுக்கு மாத சம்பளமே ரூ. 60,000 அப்படிங்கப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு 22 வயசு 23 வயசு நீங்கள் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் கையில் 60,000 மாதம் சேலரி வாங்கும்போது நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் சீக்கிரமே. ஸோ நீங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஏன்னா ரொம்ப ஏஜ் ஆனவங்களால படிக்க முடியுமாலாம் தெரியல. 25 26 வயசு மேலானவங்கலாம் படிப்பாங்களா என்ன? நம்ம அளவு அதாவது நம்ம இந்த 23 21 வயசு பசங்க அளவுக்கு படிக்க முடியுமான்னு கேட்டால் தெரில. நீங்கள் இப்போ படிக்கும்போதே படிக்கிற தெம்பு இருக்கும்போது நீங்கள் படித்து இந்த மாதிரி ஜாப்புக்கு ஒரேடியாக போயிட்டீங்கன்னா பிற்காலங்களில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரொமோஷனுக்காகவோ எதுக்காகவோ இதுலேருந்து நீங்கள் போகணும் நிறையா போகணும். அப்படி போகும்போது உங்களுக்கு காம்படிஷன் லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணி கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தவங்க மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த குரூப்பு படிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.